எனது தொகுதியில் மேச்சேரி பேரூராட்சியில் மல்லிகா என்ற ஒரு பெண் 56 வயசு மதிக்கத்தக்க பெண் என்னோட தொகுதியிலிருந்து திருப்பதி கோயிலுக்கு சென்றிருக்கிறார்கள். இலவச டிக்கெட் வாங்க வரிசையில் அதில் நெரிசல் ஏற்பட்டு எனது தொகுதியில் இருக்கின்ற மல்லிகா உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த உயிரிழப்பிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 லட்சம் அறிவித்திருக்கிறார்கள். 2 லட்சம் பொதுவாக யார் விபத்தில் இறந்தாலும் 2 லட்சம் அறிவிக்கிறது வழக்கம். ஆகவே என் தொகுதியில் இருக்கின்ற மல்லிகா அவர்கள் திருப்பதி சென்று ஆந்திர மாநிலத்தில் உயிரிழந்திருக்கின்றார்கள். அந்த 2 லட்சம் போதாது, 5 லட்சம் உயர்த்தி கொடுக்க வேண்டும். ஆகவே இங்கிருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற திருப்பதி செல்லுவர்கள் பாதுகாப்பில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆந்திரா முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்து நம்மளுடைய திருப்பதி செல்லுவர்கள் பாதுகாப்பு இல்லாமல் பல மரணங்கள், பல இன்னல்கள் ஏற்படுகிறது. அதை ஆந்திரா முதலமைச்சரிடம் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவுறுத்தி இந்த மரணத்தின் தொகை 2 லட்சம் பத்தாது, 5 லட்சம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய தொகுதி மக்கள் அந்த மல்லிகா மேச்சேரி பேரூராட்சியில் இறந்திருக்கிறார்கள். அந்த குடும்பம் துக்கத்தில் இருக்கின்றது. மேச்சேரி மக்களே துயரத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே தொடர்ந்து போன் வருகின்றது. அங்கிருந்து வருவதற்கு கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது. அதுக்குண்டான சௌரியமும் பண்ணல ஆந்திராவிலிருந்து எடுத்து வரதுக்கு. ஆக 2 லட்சம் ரூபாய் பொதுவா மரணம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் அறிவிக்கப்பட்ட தொகை 2 லட்சம் தான். அந்த தொகை பத்தாது, 5 லட்சமா கொடுக்கணும். அந்த பக்கத்து மாநிலத்தில் இறந்திருக்காங்க, கருணை அடிப்பில் கொடுக்கணுங்கிறது நான் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர்கிற முறையில் நான் தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதலமைச்சருக்கு நாளைக்கு நான் கடிதம் வழங்க போறேன். இது மாதிரி இருக்குது, பாதுகாப்பு இல்லை, என் தொகுதியில் இருந்திருக்காங்க, 5 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லி மருத்துவர் ஐயானுடைய ஆலோசனை பெற்று, அண்ணன் அன்புமணியினுடைய ஆலோசனை பெற்று நான் அந்த கடிதத்தை நாளைக்கு வழங்க போறேன்.